தலைமைக்கு அல்லல்லருக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை நிர்வாகோ திருவாசகம் என்னும் பேர் நமச்சிவாய வாழ்க நாதந்தா வாழ்க பொழுதும் தாழ்வாழ்க மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க வேகண்ண வேகன் விரைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேக பிறப்பரும் புறத்தாக்கு சேவங்கள் கடங்குடிவார் உள்மகிழும் ஈசனடி போற்றி எங்கடி போற்றி வேதனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரோர் பெருந்துணையம் தேவனடி போற்றி ஆராத இன்பமருளும் மலை போற்றி சிவன்னவன் என் சிந்தை வந்த அதனால் அவன் அருளாலே அவன்தால் தன்னை முந்தையிலே போது உரைப்படிதான் கண்ணுளான் கண்கருணை கண்டாப்ப வந்தது கொல்லாவினையே புகழ் மாறு ஒன்றையே புல்லாகி கூடாய் குழுவாகி பல்வினமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் எல்லா பிறப்பும் பெருமான் வேதங்கள் ஐயா என ஓங்கி கண்ட நெண்ணியனே விஞ்ஞானமில்லாத இன்பப் பெருமானே பிறப்பர்க்கும் எங்கள் பெருமான் நெடுங்களோர் அறிந்துடையார் இன்னொருகள் ஏற்ற அறிந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையே தன்னை அறிந்திட மூடிய மாயை இவளை அறம்பாவும் இன்னும் மறந்துவிட்டால் கட்டி புறத்தோல் போத்தெங்கும் புலருக்கு மூடி மலர்ந்தோறு ஒன்பது வாயிற்குள்ளே மலர்ந்த புலனீண்டும் விளங்கு மனத்தால் உமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளோரும் நலந்தான் இல்லாத பதிவேற்று நல்கி இளந்தனிமையில் வந்தருளி நீர்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்த்துடரே ஏசனே தேவாரமுதே சிவபுரனே ஆசமா பற்றி பாடிக்கும் அரியனே நேச அருகுரிந்து நின்று கொஞ்சம் கிட பேராது நின்ற ஓராதார் உள்ள துணி உருக்கி போக்கும் வரவும் உடலில் அகண்டியடி ஆற்றுமந்தாவோடு அன்பரிய பேரில் சொல்லாத நினைவாய் ஆத்தமா வையகத்தில் ஏற்றனே ஏற்றத்திலே இன்றின்றனவு ஏற்றிவார விடக்குடன் நிற்கிற ஆற்றேன் எம்மையா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்து நின்று பொய்கட்டு மெய்யானார் நெட்டிங்கு வந்து வினக்கிரி சாராமே கள்ள குலக்குறம்பை நட்டழிக்க வல்லான் நல்லில் நட்டம் பயன்பாடும் நாதனே இல்லையில் குத்தனே வெண்பாண்டி நாட்டானே அல்லல் பிறகு அறுப்பானே ஓவென்று சொல்லத் தெரியான சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவோம் செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு ஓர் ஏத்த பணிந்தே கடகத்திரளே போற்றி பொய்ச்சாப்படம் கொண்டு விழா போற்றி
அது வந்துடும் 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 படங்கண்ட பார்த்த பரமன் அத்தா உணலியால் அன்பாலா தாய் அருகே தீர்த்த மாட்டி கொண்டாய் கேனாயே பிறகு அத்தனையும் எத்தன்மே எம்பரனே ஐயோ ஐயோ எம்பெருமான் திருக்கரனே இருந்தவாறே எம்பெருமான் திருக்கரனே இருந்தவாறே போற்றியோ நமச்சிவாய சிவாய நமவோம் 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 போற்றியோ நமச்சிவாய போற்றியோ நமச்சிவாய போற்றியோ நமச்சிவாய சிவாய நமவோம் 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 மந்திரம் உச்சாரம் பண்ணிட்டே இருந்தா அதான் எனர்ஜி ஆட்டம் மனசுலே சொல்லிட்டு வீட்டில் அந்த சிவலிங்கத்தை கொண்டு ஆரிஜின் ஃப்ளைட்லேயே பிடிச்சிடலாம். மூட்டுவாங்க ஏன் அப்படியே மூடணும் அவ்வளோதான்.
கொஞ்சமாக கொட்டுங்க. ஓகே, அதே 3 முறை. இன்னொரு முறை. எல்லாரும் விடுங்க. இந்தாங்க அண்ணா. ஹரித்வார் கங்கை பிரவாகம். கங்கையின் இருபக்கம் மாலை வேளையில் இதோ மானசாதேவி கோவில். மானசாதேவி கோவில். காணோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பஞ்சபாண்டவர்கள் குருச்சேத்திர போர் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து இறைவன்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. என்ன விண்ணப்பம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க சொர்க்கம் சென்று அடைவோம் அப்படின்னு கேட்டாங்க. சொர்க்கத்துக்கு புண்ணியமாக போவாங்க. ஆனா இதுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, நான் இந்த உடம்போட சொர்க்கம் போகணும் அப்படின்ட்டு கேட்கறாங்க. அப்ப இந்த உடம்போட சொர்க்கம் போகணும்னா இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நீங்க வந்து நிறைய புண்ணியம் கிடையாது. ஆல்ரெடி போகிற பேர்ல நிறைய பொதுமக்களை வந்து கொண்டு வந்தீங்க, பாவம் பண்ண நிறைய அப்ப இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம்
ஹரஹர நம பார்வதி நம பதே ஹரஹர மகாதேவா. கங்கோத்ரி அருகில் பாண்டவர் குகை செல்லும் வழியில் இமயமலையின் இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அடியோனுடன் பயணத்தில் அடியார் பெருமக்கள் முத்துமீனாமா, மாசிலாமணியா, ரவிக்குமாரியா, திருநால்வர் மடத்தை சேர்ந்த சிதம்பரநாத சுவாமிகள் அடியார்களை அழைத்து வந்துள்ளார்கள். ஹரித்துவார் திருநால்வர் மடத்தை சேர்ந்த ஸ்ரீ சிதம்பரநாத சுவாமிகள் அடியார்களை அழைத்து வந்தவர். சிவசிவ திருச்சிற்றம்பலம். கங்கை நதி பகீரத முனிவரால் உருவாகி பகீரத நதி என்று சிவபெருமாள் பெயரிட்டு பிரவாகமாக சென்று கொண்டிருக்கும் அழகிய காட்சி அனைவரும் கண்டு கொள்ளுங்கள். காண கண்கொள்ளாத காட்சி. கங்கை என்று சொல்லப்படும் பகீரதியின் வேகம். ஈஸ்வரா எம்பெருமானே, சிவபெருமானின் ஜடாமுடியில் ஒரு முடியில் இருந்து புறப்பட்டு வரும் கங்கை நீர் நம்ம தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்போது நாம் சார்தாம் யாத்திரையில் கங்கோத்ரி அருகில் பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இக்குகையில் தற்போது ஒரு சாதுக்கள் தங்கியிருந்து கவனித்து கொண்டிருக்கிறார். குகையின் நுழைவு வாயிலுக்கு அருகில் வந்துள்ளோம். இதுதான் பஞ்ச பாண்டவர்கள் வழிபாடு செய்த குகை. தற்போது சுவாமியை நோக்கி தரிசனம் செய்ய குகைக்குள் சென்று கொண்டிருக்கிறோம். சிவாய திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். पांडव यहाँ पर आया गुफा में। गंगोत्री आने पर ये गुफा में रुका। कौन समय आया पांडव? महाभारत युद्ध का बाद। पांडवों को दोष लगा था ना, पितृदोष। वो दोष को निवारण करने के लिए हिमालय में आया। पहले 5 पांडव जमुनोत्री गया, फिर गंगोत्री में आया। गंगोत्री में ये गुफा में रुका। फिर गंगोत्री का बाद में 5 पांडव माता द्रौपदी केदारनाथ गया। केदारनाथ में भगवान भोलेनाथ का दर्शन किया, नंदी का रूप में। नंदी भगवान पशु। और पांडवों को ऐसा मन में लगा ये नंदी भोलेनाथ हैं, चलो इनके पास दौड़ते हैं, जाते हैं। वो समय नंदी भगवान पाताल में चले गए, पशुपतिनाथ में निकले, मुख पशुपतिनाथ में निकला। यहाँ जो पिछला हिस्सा है, पीठ, वो पांडवों को हाथ में लगा ऐसे। वो समय पांडवों ने वो पीठ का पूजा किया, भोलेनाथ का, नंदी की पीठ का पूजा केदारनाथ में। केदारनाथ में लिंग नहीं है भगवान का नहीं, पीठ है, ये पिछला हिस्सा है। हाँ, वो समय पांडवों ने पीठ का पूजा किया भोलेनाथ का। और फिर केदारनाथ से 5 पांडव माता द्रौपदी बद्रीनारायण गए। बद्रीनारायण में उन्होंने अपना पितृ मुक्ति किया, पिंडदान इत्यादि किया, तर्पण इत्यादि किया। उसका बाद में बद्रीनारायण का ऊपर जाकर के सतोपंथ है, वहां पर स्वर्गारोहिणी है जिसको बोलते सरस्वती उद्गम है। वहां जाके पांडवों ने देह को त्याग किया है। और धर्मराज युधिष्ठिर सह शरीर
वायुमंडल में प्रवेश होता है। वो समय पांडव इधर आया, इसलिए पांडवों का वो सीताराम। राम जी, महाराज सीताराम। सीताराम सीताराम सीताराम। और महाराज जी स्वस्थ है। एकदम अच्छा, बैठो बैठो, उधर बैठो। சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கூட ஒரு குரூப் போட்டோ எடுத்து அந்த இதை மட்டும் எடுத்துங்கப்பா. ஒரு போலாங்களா? அப்படியே அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க, சாமி வெளியே வருவாரு. राम राम। आपके पास आऊंगा, अंदर में एक आपके पास ही रहेंगे। பஞ்ச பாண்டவர்கள் சொர்க்கோலோகம் செல்லும் போது जरूर आएंगे, जरूर आएंगे। தங்கியிருந்த பஞ்ச பாண்டவர் குகை கங்கோத்திரி அருகில் जरूर आएंगे आपके உள்ளது. पास। हो गया महाराज, हो गया। சிவாய் கங்கை நாணி வெந்நீர் ஊற்று குளியல். ஆய்வா கங்கோத்திரி செல்லும் வழியில் கங்கை நாணி வெந்நீர் குளியல். அப்படியே நில்லு. ஏய் அப்படியே நில்றா, நான் சுத்தி வரேன். அந்த பின்னாடி வர நீ அப்படியே நில்லு, அப்படியே திரும்பி நில்லு. ஓகே ஓகே ஏன் இதான் கரெக்டா இருக்கு. இப்ப ரெக்கார்ட் ஆகுது. அவன் கலாமலான்னு எடுத்திருக்கான், அவன் எடுக்கவே இல்லை. चिंता काहे करते? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. இப்போது நாங்கள் எம்பெருமான் கேதார்நாத்தீஸ்வரர் தரிசனம் செய்து முடித்து அவருக்கு அருகில் சற்று 1.5 கிலோமீட்டர் மலை மேல் அமர்ந்துள்ள காலபைரவரை தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறோம். கேதார்நாத் தீட்சிதர். ஓம் நம சிவாய. உடம்பு எப்படி ஹீட் ஆகி போச்சு அப்பா. காலபைரவர் கோவில் அமைந்திருக்கும் இடம் திருச்சிற்றம்பலம். திருதோர் கோலகால பைரனாகி மேல முறித்து உமைஞ்ச கண்டு உன் திருமணிவாய் வெல்ல சிறுத்தரு செய்தாய் சேரைச்சனரே செல்வனாரே. எம்பெருமான் மகா காலபைரவர்கள் போற்றி போற்றி. கேதார்நாத்தில் அமர்ந்துள்ள காலபைரவர் சன்னதி திருச்சிற்றம்பலம். காலபைரவரே போற்றி போற்றி. சண்டிகேஸ்வர பெருமான் திருடிகள் போற்றி போற்றி. காலபைரவருக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது.
காலபைரவர் ஆலயம், கேதார்நாத்தில் அமைந்துள்ள காலபைரவர் ஆலயம். காலபைரவர் ஆலயத்தில் இருந்துள்ள பரசுராமர், சண்டிகேஸ்வர பெருமான், மேகமூட்ட சூழ்நிலையில் அமைந்துள்ள கேதார்நாத் எம்பெருமான் கேதார்நாதீஸ்வரர், கேதார்நாத்தில் அமைந்துள்ள காலபைரவர், அவருக்கு அப்படியே பின்புறம் அமைந்துள்ள கேதார்நாதீஸ்வரர். இடையில வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லுன்னு சொன்னாரு, நின்றுச்சு. அப்படியே நின்றுச்சு. ஓம் நம சிவாய. நான் வந்து சொன்னோன்னே அப்படியே நிறைய இருந்துச்சு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏதோ சொல்லு. ஒரு இடம் கரெக்டா ரவி, நீ முத எந்த இடத்துல நின்ன? வருது பாரு. ஏப்பா வெளிச்சு விடுங்க, வெளிச்சு விடுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தென்னாளுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவா போற்றி. இமயமலையில் விஷ்ணு பிரயாக என்ற இடத்தில் அல்மோரா பகுதியிலிருந்து கௌரி கங்கா என் பின்பக்கம் வந்து கொண்டிருக்கிறாள். இவள் இப்படியே வந்து இந்த பின்பக்கம் பத்ரிநாத்திலிருந்து அழகநந்தா வந்து கொண்டிருக்கிறாள். இவை இரண்டும் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து கௌரி கங்கா அழகானந்தாவில் மறைந்து பின்பு அழகானந்தா என்ற பெயருடன் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இப்போது நாம் சார்தாம் யாத்திரையில் பத்ரிநாத் நுழைவாயின் அருகில் உள்ளோம். அங்கே அழகானந்தா ஓடிக்கொண்டிருக்கிறார். பத்ரிநாத் சுற்றிலும் அனைவரும் கண்டு கழியுங்கள். அரகர நம பார்வதி நமப்பதி, அரகர மகாதேவா. ஏழுகடல் வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனை போற்றி, நாட்டுக்கு அறிவா போற்றி. இமயமலையில் அமைந்துள்ள வியாசர் பெருமான் சொல்ல விநாயக பெருமான் எழுதிய மகாபாரதம் எழுதிய இதிகாச குகை. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கு இறைவா போற்றி. இமயமலையில் அமைந்துள்ள
மகாபாரத்தை விநாயகப் பெருமானுக்கு சொல்ல வியாசர் இருந்த குகை, வியாசர் பகவான் வாழ்ந்த குகை. இப்போது நாம் இந்தியாவின் கடைசி எல்லையான உள்ளோம். எனக்கு பின்புறம் அந்த இந்தியாவின் எல்லை பகுதி மதில் சுவராக கட்டப்பட்டுள்ளது. இந்த மதில் சுவருக்கு பின்புறம் உள்ளது திபெத். திபெத் நாட்டுடைய எல்லை பகுதி அந்த பக்கம் உள்ளது. இதுதான் இந்தியாவுடைய கடைசி எல்லை. கீழே பத்ரிநாத் அமைந்துள்ள பள்ளத்தாக்கு. இந்தியாவின் கடைசி எல்லை பகுதி. வியாசர் பகவான் வாழ்ந்த குகை பகுதி. இதுதான் வியாசர் பகவான் இருந்த இடம். மீண்டும் ஒரு முறை அனைவரும் இந்தியன் எல்லை பகுதியை பாருங்கள். மீண்டும் எல்லை பகுதி, வியாசர் பகவான் எல்லை பகுதி, வியாசர் வாழ்ந்த குகை கோவில். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டிற்கு இறைவா போற்றி. இமயமலையில் அமைந்துள்ள மகாபாரத்தை விநாயகப் பெருமானுக்கு சொல்ல வியாசர் இருந்த குகை, வியாசர் பகவான் வாழ்ந்த குகை. இப்போது நாம் இந்தியாவின் கடைசி எல்லையான உள்ளோம். எனக்கு பின்புறம் அந்த இந்தியாவின் எல்லை பகுதி மதில் சுவராக கட்டப்பட்டுள்ளது. இந்த மதில் சுவருக்கு பின்புறம் உள்ளது திபெத். திபெத் நாட்டுடைய எல்லை பகுதி அந்த பக்கம் உள்ளது. இதுதான் இந்தியாவுடைய கடைசி எல்லை. கீழே பத்ரிநாத் அமைந்துள்ள பள்ளத்தாக்கு. இந்தியாவின் கடைசி எல்லை பகுதி. வியாசர் பகவான் வாழ்ந்த குகை பகுதி. இதுதான் வியாசர் பகவான் இருந்த இடம். மீண்டும் ஒரு முறை அனைவரும் இந்தியன் எல்லை பகுதியை பாருங்கள். மீண்டும் எல்லை பகுதி, வியாசர் பகவான் எல்லை பகுதி, வியாசர் வாழ்ந்த குகை கோவில். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்திய எல்லை பகுதியில் அமைந்துள்ள முதல் கிராமமான மானா கிராமத்தின் இயற்கை எழில் கொஞ்சும் மலைப்பகுதிகள். இந்த கிராமத்தை சுற்றி அமைந்துள்ள அழகிய மலைப்பகுதிகள். இந்தியாவின் எல்லைப்பகுதி. எல்லைப்பகுதிக்கு பின்புறம் திபெத்தின் எல்லை ஆரம்பம். தென்னாடு சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கு நிறைவாக போற்றி. பஞ்சபாண்டவர்கள் சொர்க்கத்துக்கு செல்லும் போது சரஸ்வதி நதியை கடந்து செல்கின்றனர். இதுதான் சரஸ்வதி உருவாகும் இடம். சரஸ்வதி இங்கு உருவாகி இங்கேயே அழகானந்தா என்ற மற்றொரு நதியோடு கலந்து மறைந்து விடுகிறார். சரஸ்வதி ஆலயம். தற்போது நாம் பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த குகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இங்கு பஞ்ச பாண்டவர் குகை செல்லும் வழியில் பஞ்ச பாண்டவர்கள் திருவுருவங்கள் அமையப்பட்டுள்ளன. அவர்களுடன் சென்ற நாயும் திருவுருவம் பதிக்கப்பட்டுள்ளது. ஓடிக்கொண்டிருந்த சரஸ்வதி நதியை பாண்டவர்கள் கடக்க முயன்ற போது திரௌபதியால் கடக்க முடியவில்லை. அதற்காக பீமனால் உருவாக்கப்பட்ட பாலம் தான் இந்த பாலம். பீமன் பாறையை கொண்டு திரௌபதியை கடப்பதற்காக சரஸ்வதி குறுக்கே வைத்த பாறை. சரஸ்வதி ஆலயம். சரஸ்வதி ஆலயம். சரஸ்வதி நதி மற்றும் சரஸ்வதிக்காக உருவாக்கப்பட்ட சரஸ்வதி ஆலயம்.
મમ્મી અહીંયા જો લીધી આ એક માં કોઈ નથી हनुमान चट्टी हनुमान चट्टी हनुमान आलयम அமைந்துள்ள இடம் हनुमान चट्टी தென்னாடு சிவனை போற்றி எந்நாட்டிற்கு இறைவா போற்றி அரகர நம பார்வதி நம பதே அரகர மகாதேவா. இதுதான் தேவப்பிரயாக என்ற இடத்திலிருந்து பகீரத நதியும் மந்தாகினி நதியும் சேர்ந்து கங்கை என்று பெயர் மாறி சென்று கொண்டிருக்கிறாள். கங்கை திருச்சிற்றம்பலம். அடியேனுக்கு பின்புறம் அமைந்துள்ளது வசிஷ்ட முனிவர் தவம் செய்து சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி தவம் செய்த குகை கோயில் உள்ளது. திருச்சிற்றம்பலம். அடியேனுக்கு கங்கை நதிக்கரையில் அப்பன் கேதாரீஸ்வரர் போன்று கேதார்நாத்தில் அமைந்துள்ள திருமேனி போன்று எம்பெருமான் கிடைத்துள்ளார். திருச்சிற்றம்பலம். இந்த இடம் அருந்ததி மகாமுனிவர் தவம் செய்த கோகைக்கு செல்லும் வழி என்று போடப்பட்டுள்ளது. சற்று தூரமாக உள்ளதால் அடியேன் செல்ல இயலவில்லை. நேரம் காலம் இல்லாத கருத்துக்காக திரும்பப்படுகிறது. இந்த மலைதான் வசிஷ்ட முனிவர் தவம் செய்த குகை உள்ளது. அடியேன் இப்போது சென்று கொண்டிருக்கின்ற அருகில் அனைவரும் கண்டுகொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதே உள்ளே செல்லும் நுழைவு வாயில்தான் குகை கோயில். வசிஷ்ட முனிவர் எம்பெருமான் திருமேனி வைத்து தவம் செய்த இடம். திருச்சிற்றம்பலம்.